2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வடசென்னையின் வளர்ச்சிக்கு புதிய உயிர் ஊட்டப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் சாலை, வடிகால், குடிநீர், வீடமைப்பு, மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் பல மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளன. மார்ச் 20, 2023 அன்று வடசென்னை வளர்ச்சி திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் 4, 2024 அன்று சென்னை வால்டாக் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், பெருநகர் சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளின் சார்பில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அதுவரை முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து இன்னும் பல திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்தடுத்து திறந்து வைக்கப்பட்டு வருகின்றன. அப்பா எங்கள் அம்மா காலத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆயா பாட்டியோட சேர்ந்துட்டு காலகாலமாக நாங்கள் இங்கே தான் வாயிறோம். இப்போ இந்த பப்ளிக் பாத்ரூமில் தான் நாங்கள் போய் செய்கிறோம் எல்லாமே. எங்களுக்குன்னு வீடு வந்தால் இதுதான். நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் வாயிறோம். இப்போ தான் எங்களுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் வயசு பொண்ணெல்லாம் வச்சு நிற்கிறேன்ட்டு முயற்சி பண்ணி எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வீடு கொடுக்க முன் வந்துக்கிறாங்க. இந்த மணிலேருந்து எங்களுக்கு இத்தனை வருஷமாக நான் இங்கே வாழ்ந்துன்னு இருக்கிற காலகாலமாக எங்களுக்கு எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்கு உதவி சேர்ந்தது கிடையாது. இப்போ இதில் எங்கள் அப்பா கலைஞர் அப்பா தான் எங்களுக்கு உதவி செய்துக்கிறாரு. எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அண்ணா தான் எனக்கு உதவி செய்துக்கிறாரு. சேகர் பாபா அண்ணா எங்களுக்கு உதவி செய்துக்கிறாரு. அவங்களுக்கு தான் நான் நன்றி செலுத்துகிறேன். பேர் சாமுண்டீஸ்வரி. நான் முதலமைச்சர் திடீர்னு எங்களுக்கு வீடு தராரு. ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. நான் பக்கத்துலேயே இருக்கிறோம். நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்தோம். எங்களுக்கு வீடு எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ வீடு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது வீடு பார்க்க. முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லது இப்போ வீடு கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்குது வீடு. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பாத்ரூம்லேருந்து சமையல் கட்டு, ரூமு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீடு கொடுக்கறதுனால. என் பேர் கலைவாணி. நான் இங்கே 3 தலைமுறையாக இருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா குடிசை வீட்டில் எங்களுக்கு பாத்ரூம் வசதி கூட இருக்காது. வெட்ட வெளியில் தான் போவோம் நாங்கள். அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு பாத்ரூம் வசதி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீடு அது உள்ளே கிச்சனு, அது உள்ளே நாங்கள் குளிக்கணும். எல்லாமே அந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான். எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்குள்ளே தான் நாங்கள் படுத்துக்கணும் இடுக்கத்தில். ஆனால் எங்கள் முதலமைச்சர் ஐயா எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்காங்க. எங்கள் மு.க. ஸ்டாலின் ஐயா மாரி உண்மைக்கு சொல்கிறோம் மனசார. எங்கள் மு.க. ஸ்டாலின் ஐயா மாரி எங்களுக்கு யாரோ வீடு தரேன்னு எங்கள் வீடை தேடி நாடி எந்த முதலமைச்சருமே வந்ததில்லை. இந்த முதலமைச்சர் எங்கள் வீடை தேடி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டு எங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், எங்கள் கனவெல்லாம் நினைவாக்கி அந்த வீடை கட்டி எங்களுக்கு ஏம்மா இதாம்மா உன் வீடு, நீங்கள் என் பொண்ணுமா அது மாதிரின்னு சொல்லி எங்கள் எல்லா ஜனத்துக்கும் வீடு கொடுக்குறாரு. முதலமைச்சருக்கு கோடான கோடி நன்றி. என்னோட பெயர் சாந்தி. நாங்கள் இங்கே 3 தலைமையாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான்.
எங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டில் நாங்கள் 5 பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அதில் எவ்வளோ கஷ்டம் நாங்கள் அனுபவிக்கிறோன்னா அந்த 5 பேர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் படுப்போம். எங்கள் ஆம்பளைங்க எப்போ வெளியே போவாங்களோ அப்போ தான் நாங்கள் குளிப்போம். மிகவும் இங்கே வந்து வெடியாங்களோ இருந்தால் நாங்கள் குளிக்க நாங்கள் ஆரம்பிப்போம். ஏன்னா காலையில் பொழுது வெஞ்சிடும். ஆஃபீஸ்லாம் வந்து எங்களால் குளிக்க முடியாது. அதெல்லாம் நாங்கள் வெடியாங்களோ 5 மணி தான் எந்த நாங்கள் இதுமாரி ஓத்துனாங்க நாங்கள் குளிக்க ஆரம்பிப்போம். நாங்கள் இப்போ எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன, ஐயா அவருக்கு எங்களுக்கு வீடு கொடுக்குறாரு. மிகவும் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு பாருங்கள் சாமான் நாங்கள் ரோட்டில் தான் நாங்கள் கழுவோம். பாத்ரூமும் நாங்கள் ரோட்டில் தான் நாங்கள் போவோம். இப்போ எங்களுக்கு தனியாக சாமான் கவர் இடம் தனி, பாத்ரூம் தனியாக எங்களுக்கு கட்டி கொடுக்குறாரு. இன்னொரு பெரிய விஷயம், நாங்கள் கட்டுற வீட போய் எங்களை பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி வச்சார். எங்களுக்கு அவர் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே தான் உங்கள் வீடு, இங்கே தான் உங்கள் கனவு நிறைவாக போகுது, இங்கே போய் பாருங்கன்னு சொன்னார். நாங்கள் ஒரு நாளாக நாங்கள் போய் நாங்கள் கட்டுற இடத்துல போய் நம்ம கனவே நம்ம ஆசைன்னு சொல்லிட்டு நாங்கள் தினைக்கும் நாங்கள் போய் அங்கே பார்க்க எங்களுக்கு அனுமதி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பேர் ஆமீனா. ஐயா முதல்வருக்கு கொடியான கோடி நன்றி. எங்களுக்கு இருக்க இடம் இல்லாத நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, ரோட்டில் இருக்கிறோம். பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஐயா பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. எல்லா கஷ்டத்துலேயும் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இந்த கொரோனா காலத்தில் கூட எங்களை யாரும் வந்து பார்க்கல. ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் தான் எங்களை வந்து பார்த்தீங்க. மழையிலையும் காற்றுலையும் எங்களை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க. எல்லாமே எங்களுக்கு செஞ்சீங்க. இப்போ எங்களுக்கு இருக்க வீடும் எங்களுக்கு கொடுக்குறீங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட கஷ்டம், குளிக்கிறதுக்கு கூட கஷ்டம். இடம் கிடையாது. காற்றடிச்சா மழை அடித்தா வீடு ஒழுவோம். படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ஐயா எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. கோடியான கோடி உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருநங்கை மதுமிதா. நாங்கள் வந்து பாரிஸில் சாலையோரத்தில் இருக்கிறோம். எங்களுக்குன்னு எந்த ஒரு வசதியும் இல்லை. நாங்கள் சாலையோரத்தில் வீடு இல்லாத, பாத்ரூம் இல்லை, குளிக்க கொள்ள வசதி இல்லாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக 10-13 வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன். திருநங்கையாக மாறி எனக்குன்னு யாரும் இல்லாத இருந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த இடத்துல ஷாலினி பக்கத்தில் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இந்த வீட்டில் வந்து லிஃப்ட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, குளிக்க கொள்ள வசதி இருக்குது. வீடும் கொஞ்சம் பெருசாக நாங்கள் 5 பேர் 6 பேர் படுக்கிற மாதிரி வசதியும் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் வசதி இருக்குது. எங்களுக்குன்னு திருநங்கைன்னு என்னையும் மதித்து இந்த இடத்துல எனக்கு வீடு கொடுத்ததுக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கும் இருக்கும் முதியோர்களுக்கும் வீடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு வசதி இல்லை, ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க, முதியோருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். வணக்கம். நான் டாக்டர் சாந்தி இளங்கோ, சூப்பர்டென்ட், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்எஸ்ஆர்எம் லைங் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் விமென். ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனை வடசென்னையில் ராயபுரத்தில் அமைந்துள்ள ஒரு மகப்பேறு மருத்துவமனை. ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி 510 படுக்கைகள் உடைய ஒரு மருத்துவமனையாக இது செயல்பட்டு வந்தது. இப்போது நம்ம தமிழக மாண்புமிகு முதல்வரோட கைடன்ஸ்னாலையும், துணை முதல்வரோட உதவினாலையும், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரோட வழிகாட்டுதலுடன் NHM டைரக்டர், ப்ராஜெக்ட் டைரக்டர், ஹெல்த் செக்ரட்டரி, DME மேடம் இவங்க எல்லாரோட வழிகாட்டுதலோட புதுசாக இப்போ இன்றைய தேதி 16 பிப்ரவரி 2026 அன்று 4 மாடிகள், ஏற்கனவே G+2 பில்டிங் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அது கூட அடிஷ்னலாக 4 ஃப்ளோர்ஸ் ப்ளஸ் இன்னொரு இணைப்பு கட்டிடம், தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடைய இணைப்பு கட்டிடம். இதனுடைய கட்டட செலவு உபகரணங்களுக்கும் சேர்த்து 30 crores, 30 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டட அமைப்பு மற்றும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் நம்ம தமிழக அரசின் உதவியால் வழங்கப்பட்டு இன்று இந்த கட்டட திறப்பு விழா நடந்தது. இது கூட 1,74,00,000 ரூபாய் செலவிலான நவீனப்பட்ட இரத்த வங்கியும் இன்று முதல் செயலுக்கு வருகிறது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, இந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதால எங்களால் இன்னும் நல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னும் நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த உதவிகள் ரொம்ப அவசியமாகிறது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு மக்கள் நலப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை இந்த பகுதியில் வாழும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய அனைத்து பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமைய பெற்றுள்ளது. இதனை நடத்தி காட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும்
இப்பகுதி மக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரேங்க. இங்கே இந்த பார்க் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சுமாராக இருந்தது. நான் இந்த பார்க் வரும்போது கிட்டத்தட்ட எனக்கு 40 வருஷமாக தெரியும். இப்போ நான் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா இடமும் சுத்தப்படுத்தி அந்த கழிவறைகள் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க. விளையாடுற ஊஞ்சல், சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடம், சறுக்கிறது, மற்றபடி அந்த பெரியவங்க அந்த ஜிம்மு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. கை எக்ஸசைஸ் செய்கிறது, காலையில் வந்தால் இங்கே ஒரு 7 மணிக்கு சனி ஞாயிறு சிலம்பாட்டம் அதெல்லாம் சொல்லித்தராங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வணக்கம், என் பேர் ஆண்டனி பிரேம். நாங்கள் வந்து வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்லேருந்து வரோம். நாங்கள் வந்து 11வது படிக்கிறோம். எங்களுக்கு வந்து முன்னாடி ஆட்சியில் வந்து ரொம்ப க்ளீன்னஸாக இருக்காது, ரிப்பேராக இருக்கும். அடிக்கடிக்கு இந்த அது பேர் வந்து ஊஞ்சல், இந்த ஜிம்னாஸ்டிக்ஸு எல்லாமே ரிப்பேராக இருக்கும். இந்த ஆட்சியில் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலிமா எங்கள் சிஎம் சாரும் டெப்டி சிஎம் சாரும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ ஃபஸ்ட்டுலாம் இது மாதிரி எல்லாமே ரிப்பேர் ஆகிருந்துச்சி, ஊஞ்சல் எல்லாம் ரிப்பேர் ஆகிருந்துச்சி. இப்போ பரவாயில்ல, சின்ன பசங்க எல்லாம் படிக்க செய்கிறாங்க, நைட்டில் வெளிச்சத்தில் படிக்க செய்கிறாங்க. இப்போ பெரியவங்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்க. இப்போ பழைய விட இப்போ பரவாயில்ல, புதுசு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த சிஎம்க்கோ டெப்டி சிஎம்க்கோ ரொம்ப நன்றி. என் பேர் செல்சன். நான் பொன்னேர்லேருந்து வரேன். இந்த கிரவுண்டை நான் நிறையா வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். எந்த ரெனோவேஷன் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் வந்துன்னு இருந்திருக்கோம். சூப்பராக இருந்திருக்கு. இப்போ கிரவுண்டு, ஜிம் இருக்குது, அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, அது உள்ளே கபடி கோர்ட் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்டேடியம், பக்கத்தில் பேட்மிண்டன் ஒரு ஸ்டேடியம் இருக்குது. இப்போது நாங்கள் மெயின் ரீசனாக வந்தது வாலிபாலுக்காக தான். வாலிபால் கிரவுண்ட் இப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி கொடுத்த வடசென்னை திட்டத்தின் கீழ் நம்ம சிஎம் சாருக்கோ டெப்யூட்டி சிஎம்க்கோ ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து கே அன்பரசி. நான் ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். இந்த வடசென்னையில் இந்த ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் முதல்வர் ஐயா வந்து நிறைய செய்திருக்காரு. அவர் அந்த மாதிரி செய்து கொடுக்கல. முக்கியமாக இந்த நூலகத்தில் வந்து நிறைய சீரமைச்சிருக்காரு. பழைய நூலகத்தை இப்போ மாற்றி அமைச்சு நிறைய படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைங்க, அடுத்தது வந்து நிறைய மேலே செய்கிறதுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. பிள்ளைகள்லாம் வந்து படிக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க. மற்ற பெரியவங்க வந்து படிக்கிறதுக்கும் இருக்குது. பெண்கள் கூட வந்து உட்காந்து படிக்கிறாங்க வீட்டில் இருந்து. அந்த மாதிரி நிறைய வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. என் பெயர் பழனிக்குமார். நான் அரசு ஓய்வு பெற்ற அதிகாரி. நான் இந்த நூலகத்துக்கு அடிக்கடி வருவதுண்டு. எங்கள் கொளத்தூர் கலை இலக்கிய மன்றம் சார்பாக பலமுறை வந்ததுண்டு. அதற்கு முன்னே இந்த நூலகம் வந்து ஒரு நூலகம் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நூலகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும்போது மிகவும் பெருமையாகவும், நான் இதற்கு காரணமான நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது பார்த்தால் அந்த அளவுக்கு இந்த அளவு நம்முடைய முதல்வர் எம்எல்ஏ ஆன பிறகு, முதல்வர் ஆன பிறகு எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் செய்துள்ளார். நகராட்சி பள்ளிகள், பள்ளி கட்டிடங்கள், ரோடு வசதிகள், தண்ணீர் வசதிகள், குடித்தண்ணீர் வசதிகள், நூலகம் வசதி, நூலகம் வந்து படைப்பகம் ஏற்படுத்தியுள்ளார். அந்த படைப்பகம் எல்லா மாணவர்களும் பயன்பெறுகிறார்கள். நூலகம் விரிவுபடுத்தி எல்லோரும் படிக்கும் அளவுக்கு ஏசி செய்து கொடுத்துள்ளார்கள். எல்லா வீட்டில் படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள்லாம் இங்கே வந்து படித்து பயன்பெறுகிறார்கள். அடுத்த முறையும் நம்முடைய முதல்வராக வர வேண்டும் என்று என்னுடைய ஆவா. இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லோரும் அதை தான் விரும்புகிறார்கள். நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். வணக்கம், என்னோடய பேர் நல்பாரதி. நான் சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சுட்ருக்கேன். இந்த முதல்வர் படைப்பகத்துக்கு கடந்த 2 மாதங்களாக நான் படிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கிறேன். இங்கே வந்து பல்வேறு தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இங்கே படிச்சுட்ருக்காங்க.
நம்மளுக்கு வந்து சரியான சூழல் இருக்காது படிக்கிறதுக்கு. வீட்லையா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து சரியாக படிக்கக்கூடிய சூழல் இருக்காது. இங்கே வந்து நமக்கு நல்ல இடம் இருக்குது படிக்கிறதுக்கு. இங்கே வந்து உட்காரும் போதே நம்ம படிக்கணுன்ற ஃபுல் ஃபோக்கஸோடு படிப்போம். நம்மளை சுற்றி அவ்வளோ பேரும் படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் இங்கே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா நம்ம நல்லா படிப்போம். அதாவது வட சென்னைனாலே ஒரு பிம்பம் இருக்கும். இங்கே இருக்கவங்கலாம் பெருசாக படிக்க மாட்டாங்க, ரவுடிசம், போதை, அந்த மாதிரி நிறைய பிம்பம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் நாங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிறவங்க, இது வந்து வட சென்னையில் இருக்கனால இங்கே இருக்கிற எல்லா மக்களும், மாணவர்கள் மாணவிகள் இங்கே வந்து படிக்கிறாங்க. நாங்களும் வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து எழுதிட்டு இருக்கோம். நாங்களும் முன்னேறோம் அப்படின்றது வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த முதல்வர் படைப்பகம் அமைச்சது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் வந்து நிறைய பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். என்னோட பேர் சதீஷ். நான் அந்த கொளத்தூர் தொகுதியை சேர்ந்தவன் தான். இது என்னோட 2 பசங்க. ஒரு ஊருக்கு வந்து கோயிலை விட நூலகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இந்த நூலகம் ரொம்பவே மேம்பட்டிருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த நூலகத்தை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால் வர முடியல வேலை நிமித்தமாக. இப்போ என் பசங்க பெரிய பசங்களாகிட்டு கண்டிப்பாக நூலகத்தை கூப்பிட்டு போக சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்திருக்குன்னா, அந்த நூலகத்தில் பதிவு பண்ணி இவங்களுக்கு புக்ஸ் எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த குளத்தூரில் நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்கலாம். இப்போ கூட வர வழியில் பார்த்தேன், குளிர்சாதன பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க. ஒரு அங்காடி ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கலர் மீனுக்கெலாம் ஃபிஷ் டேங்க்லாம் வந்து சேல் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டிடமே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த குளத்தூர் தொகுதியில் நம்ம அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுது. வணக்கம், என் பேர் ஹேமமாலினி. நான் இப்போது சிஏ இன்டர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஜிகேஎம் காலனிலேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு எப்பயுமே ஒரு யோசனை, கடந்த லாஸ்ட் இயரில் எனக்கு யோசனை, நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பேஸ் இருக்கணும் படிக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சென்டர் எனக்கு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதுலேருந்து இங்கே வந்தேன். எனக்கு வந்து வீட்டில் இருந்தால் வைஃபை கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. வீட்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஃபுல் வைஃபை, நம்மளுக்குன்னு தனி ஸ்டடி ஸ்பேஸு, வாட்டர் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா, எனக்கு இந்த லேப்டாப் கொடுத்ததே முதல்வர் தான். நான் அனிதா அச்சீவர்ஸில் டேலி படித்தேன். அதுக்காக அது முடித்தப்போ எனக்கு இந்த லேப்டாப் கொடுத்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதே மாதிரி எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டடி சென்டர் இந்த தமிழ்நாடு முழுக்க கட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பேர் கார்த்தி. நான் இங்கே மணலிலேருந்து தான் வரேன். இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக இருக்கும். அப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டல. அப்போ வந்து இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அப்போ வந்து நான் காலேஜ் போகிறதுக்கு 1 hour ஆகும். இங்கே பஸ் இருக்காது, டிராஃபிக் ஆகும். அதனால் 1.5 hours 2 hours ஆகும். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுலேருந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த டைமிங்கு போகுது. இந்த எல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் தராரு, நிறைய லைப்ரரி வந்துக்குது. வட சென்னை வளர்ச்சி திட்டம் அடியில் நிறைய இதுலாம் வந்துக்குது. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் பிரபு. நான் தென் சென்னையிலேருந்து வர்றேன். நான் குரோம்பேட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வட சென்னைக்கெலாம் வந்திருக்கேன். அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடாக அது மாதிரி இருக்கும். இப்போ நல்லா நிறையா மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஜிசிசி வந்துட்டு கார்ப்பரேஷன் இதில் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்தோம் ஸ்டடீஸ்க்காக, ரிசர்ச் ஒர்க்குக்காக. அப்போ பார்க்கும்பொழுது இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப வசதியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி வர்ற வழியில் நிறைய பார்க்ஸு, நிறைய நூலகம், இதெல்லாம் வந்துட்டு லைப்ரரி இதெல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு மக்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வடசென்னை மக்கள் வந்து இப்போ வந்து நானும் கூட சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்புனா, இன்னொரு ஹைடெக் சிட்டி சென்னையில் உருவாக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பை பார்த்தோன்னா, வடசென்னை பகுதிக்கு அந்த ஹைடெக் சிட்டியை கொண்டு வர வேண்டும் என்று பேசினேன். காரணம் என்னவென்றால், வடசென்னை மக்களுக்கு இங்கே மருந்துக்கு கூட ஒரு ஐடி நிறுவனம் இல்லை. அனைத்துமே சாதாரண, அதாவது என்னென்னா விஷத்தை கக்கக்கூடிய தொழிற்சாலைகள், சிபிசிஎல், எம்ஆர்எஃப் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி, அசோக் லேலண்ட், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், மணலி கெமிக்கல்ஸ் லிமிடெட், இப்படி அனைத்துமே விஷவாயுவை கக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருப்பதனால் இங்கே ஐடி நிறுவனம் கொண்டு வரப்பட்டால் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு, படிக்கின்ற இளைஞர்களுக்கு
மற்றும் வேலை தேடிக்கொண்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த இடமும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். அதற்கேற்றாற் போல் இப்போது நம்முடைய ஆட்சியிலே மெட்ரோ ரயில் மிக வேகமாக மாதவரத்திலிருந்து சிறுசேரி மற்றும் சோழிங்கநல்லூருக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் வந்துவிட்டால் கனெக்டிவிட்டி, எல்லா இடங்களுக்கும் கனெக்டிவிட்டி ஏற்படும். ஆகவே ஒட்டுமொத்த சென்னையும் வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். வடக்கு தெற்கு என்று வடக்கு வளர்ச்சி இல்லாமலும் தெற்கு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற அந்த நிலை மாறும். சமச்சீரான வளர்ச்சி ஏற்படும் என்று நான் பேசியிருக்கின்றேன். ஆகவே நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த ஹைடெக் சிட்டியை மாதவரத்தில் ஒரு 150 ஏக்கரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டிட்கோ வந்து அதுக்கேற்ற இடங்களை பார்வையிட்டு இந்த இடத்துல தான் வைக்கலான்னு தீர்மானிச்சிருக்காங்க. அதற்கான வேலைகள் நடக்கிறது. ஆகவே இது அது மட்டுமல்ல, இந்த திட்டங்கள் எல்லாம் இங்கு உள்ள இளைஞர்களை மிகப்பெரிய அளவிலே ஊக்கப்படுத்தும். அவர்களை படிக்க தூண்டும், விழிப்படைய தூண்டும். மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது அவர்களும் தாங்களும் படிக்க வேண்டும், பெரிய அளவில் உயர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அவர்கள் குறிக்கோளிலே மாற்றம் ஏற்படும். தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக மாட்டார்கள். வேலை வாய்ப்பு உருவாகும். ஆகவே இது பெரிய அளவிலே இப்பொழுது வடசென்னை மாறி வருகிறது. நிச்சயமாக அடுத்த 2.0 ஆட்சியிலே நிச்சயமாக வடசென்னை இன்னும் பெரிய வளர்ச்சியை அடையும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். வணக்கம், நான் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி இரா மூர்த்தி பேசுகிறேன். நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தில் வடசென்னைக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முறை 6500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ராயபுரம் தொகுதியிலும், ஆர்கே நகர் தொகுதியிலும், பெரம்பூர் தொகுதியிலும், துறைமுக தொகுதியிலும், திருவொற்றியூர் தொகுதியிலும், கொளத்தூர் தொகுதியிலும், அதே போல் எழும்பூர் திருவிக நகர் தொகுதியிலும் இன்றைய தினம் 6500 கோடிக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை வடசென்னை கண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக மழைநீர் வடிகால், அதே போல் கழிவுநீர், அதே போல் மின்சார வசதிகள், அதே போல் ஆர்எஸ்ஆர்எம், ஸ்டாலின் மருத்துவமனை, அதே போல் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பல்வேறு கட்டடங்கள், அதற்கு அடுத்தபடியாக பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ் விரிவுபடுத்துதல், குறுக்குப்பேட்டையில் ஒரு மேம்பாலம், பெரம்பூரில் ஒரு மேம்பாலம், ராயபுரத்தில் 2 கல்யாண மண்டபங்கள், பெரம்பூரில் ஒரு கல்யாண மண்டபம், விளையாட்டு மைதானங்கள், ராயபுரத்தில் 9 கோடியில் ஒரு விளையாட்டு மைதானம், 20 கோடியில் ஆர்கே நகரில் ஒரு விளையாட்டு மைதானம், கொளத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு 80 கோடி ரூபாயில் ஒரு ஆஸ்பத்திரி, அதே போல் துறைமுகம் தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 150 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அளவில் அந்த பல்லாஸ்பத்திரியை கட்டி இந்த மாதிரி வடசென்னையினுடைய வடிவத்தை முழுவதுமாக மாற்றி ஒரு வளர்ச்சி பெற்ற இந்த 11 தொகுதியிலையும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிக சிறப்பான பணிகள் நடைபெற்று வடசென்னை ஒரு வளர்ச்சி மிகுந்த சென்னையாக இன்றைய தினம் மாற்றி காட்டியிருக்கிறார். அதற்காக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த தருணத்திலே துணை முதல்வர் அவர்கள் நம்முடைய முதல்வர் எடுக்கின்ற கட்டளைகளை ஏற்று எந்தெந்த திட்டங்களெல்லாம் வருகின்றதோ அந்த திட்டங்கள் முறையாக நடக்கிறதா, சரியாக நடக்கிறதா, வேகமாக நடக்கிறதா, விரைவாக நடக்கிறதா, அது எந்த இடத்தில் இருக்கின்றது, அதைக்கு யாரிடம் பேசி அதை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை அணுகுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அதை உடனே நிவர்த்தி செய்து அந்த பிரச்சனையை சரி செய்து அந்த திட்டம் முழுமையடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததன் அடிப்படையிலே இவ்வளவு திட்டங்களை நாங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்தோம் என்று சொன்னால் துணை முதல்வர் அவர்களுடைய அந்த தினந்தோறும் எங்களை அழைத்து என்னென்ன திட்டங்கள் அடுத்து நிறைவேற்றப்பட வேண்டும், முடிக்க வேண்டும் என்று கேட்டதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் பல்வேறு பணிகள் வடசென்னையில் நடைபெற்றிருக்கின்றன. வரலாற்றில் இந்த 5 வருட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது வடசென்னைக்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.